இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக அமைச்சர் நேருவின் துறையில் நடந்த ஊழல் மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் நேரத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்த மெகா ஊழல் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதிக்கு நேரடி தொடர்பிருக்கும் ரகசிய ஆதாரம் வெளியே வந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது என்ன எவிடன்ஸ், அதில் அப்படி என்ன இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை கவனிப்பவர் KN நேரு. இவரது வீடு, இவரது சகோதரர்கள் தொடர்புள்ள இடங்களில் கடந்த ஆண்டு நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. குறிப்பாக நேருவின் துறை சார்ந்த அரசு பணியிடங்களை நிரப்புவதற்காக நடந்த தேர்வில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. தேர்வு நடத்திவிட்டு லஞ்சம் தந்தவர்களுக்கு பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக பல தேர்வர்களிடம் பல 100 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றிருக்கின்றனர். நேரு துறை ஊழலை நிரூபிக்கும் வகையில் வாட்ஸ்அப் சாட், புகைப்படங்கள், காகிதங்கள், துண்டு சீட்டுகள், டிஜிட்டல் டிவைஸ் என பல எவிடன்ஸுகளை அமலாக்கத்துறை சேகரித்தது. இந்த ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி 258 பக்கத்துக்கு தமிழக DGPக்கு கடிதமும் அனுப்பியது. அதில் ஆதாரங்கள் மட்டுமே 232 பக்கங்களுக்கு இருந்தன. இது தொடர்பாக திமுக அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதிமுக MP என்பதுரை கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில்தான் நேற்று சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரங்களை கொடுத்தும் வழக்கு பதிவு செய்யாதது அரசின் மீது கடும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கு பதியாமல் இழுத்தடிப்பதால் ஆதாரங்களை அழிக்க வாய்ப்புள்ளது. இந்த விவகாரத்தை விசாரிக்க போதிய முகாந்திரம் உள்ளது. எனவே தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சுதந்திரமான விசாரணையை நடத்த வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டது. தேர்தல் நேரத்தில் வெளியான இந்த உத்தரவு திமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில் திமுக தலையில் அடுத்த இடி இறங்கியிருக்கிறது. அந்த இடிதான் அமலாக்கத்துறை ஆதாரம் லீக்கான விஷயமும் அதில் ஸ்டாலின் உதயநிதி பெயர் இருக்கும் அதிர்ச்சியும். அதாவது DGPக்கு அமலாக்கத்துறை எழுதிய 258 பக்க கடிதத்தில் 51வது பக்கம்தான் இப்போது லீக் ஆகிவிட்டது. அது ஊழலை நிரூபிக்கும் ஒரு ஆதாரம். அரசு ஒப்பந்த பணிக்காக லஞ்சம் வாங்கியதும் அது தொடர்பான குறிப்புகளும் அந்த காகிதத்தில் எழுதப்பட்டுள்ளன. அந்த காகித போட்டோவை இணைத்து அதில் அப்படி என்ன இருக்கிறது என்பதையும் ஆதாரம் மூலம் என்ன தெரிய வருகிறது என்பதையும் அமலாக்கத்துறை அதே பக்கத்தில் எழுதியுள்ளது. அதில் இருப்பதாவது: மேலே கணக்குகளுடன் இருக்கும் காகிதத்தை பகுப்பாய்வு செய்த போது 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்த பணிக்கு 2,62,00,000 ரூபாய் லஞ்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் மொத்த ஒப்பந்தத்தில் 7.5% என்றும் அது கட்சி நிதிக்காக லஞ்சம் என்றும் காகிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 2,62,00,000 ரூபாய் லஞ்ச பணத்தில் 2 கோடி வந்துவிட்டது, இன்னும் 62 லட்சம் ரூபாய் வரவேண்டியிருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இது வாட்ஸ்அப் சாட்டில் அனுப்பப்பட்ட ஒரு காகிதத்தின் புகைப்படமாகும். இதன் மூலம் டெண்டர்களிலிருந்து கட்சி நிதியாக லஞ்சம் வசூலிக்கப்படுவது தெளிவாகிறது. 7.5 முதல் 10% வரை ஒவ்வொரு டெண்டரிலும் லஞ்சம் வசூலித்துள்ளனர். இந்த லஞ்ச நிதி தமிழக அரசை நடத்தும் கட்சி நலனுக்காக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆட்சியில் இருக்கும் கட்சி திமுக. முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் தான் அந்த கட்சிக்கு தலைவராகவும் இருக்கிறார். அவரது மகன்தான் இப்போது துணை முதல்வர். கட்சி நிதியின் நேரடி பயனாளிகள் என்றால் அது முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் தான். கவி பிரசாத், T. ரமேஷ், பிரபு மற்றும் பல அறியப்படாத நபர்கள், அரசு அதிகாரிகள் கட்சி நிதியாக லஞ்சம் வசூலிக்கின்றனர் என்று அந்த பக்கத்தில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த எவிடன்ஸை இப்போது அதிமுக தனது அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து திமுகவை கடுமையாக விளாசியுள்ளது. அதில் அதிமுக கூறியிருப்பதாவது: தனது அமைச்சரை காப்பாற்றத்தான் அமலாக்கத்துறை கடிதம் தொடர்பாக வழக்கு பதியாமல் ஸ்டாலின் அரசு இருந்தது என்று நினைத்தால் தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றத்தான் இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்திருக்கிறார்கள். தியாகி பாலாஜிக்காக வந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ நேருவுக்கு வராமல் போனதற்கு காரணம் இதுதானா? செந்தில் பாலாஜி வழக்கில் சுத்திதான் குடும்பம் மாற்றும் என்றால் நேரு வழக்கில் தொட்டாலே முதலில் மாட்டுவது ஸ்டாலினும் அவர் மகனும் தான் போலையே. நகராட்சி நிர்வாகம் எனும் ஒரு துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் என்றால் இன்னும் எத்தனை துறைகள், எத்தனை ஊழல்கள்? இதில் எவ்வளவு பங்கு இந்த தந்தை மகன் கூட்டணிக்கு என கணக்கிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு பட்ஜெட்டை போட்டு விடலாம். இன்னும் 2 மாதங்கள்தான். அதிமுக ஆட்சி அமைந்ததும் எல்லா ஃபைல்ஸும் திறக்கப்படும், முகத்திரைகள் கிழிக்கப்படும். இது உறுதி என அதிமுக கூறியுள்ளது.